வாழ்க வளமுடன். ஒளி ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் வெற்றிடத்தில் பயணிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது ஒளி, அதாவது லைட். இதே வேகத்தில் நாம் லைட்டோட ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 1.3 செகண்டில் நம்ம நிலாவை டச் பண்ணிடலாம். இதே ஸ்பீடில் லைட் ட்ராவல் பண்ணும் பொழுது ஒரு செகண்டில் பூமியை 7.5 தடவை சுற்றி வந்துடும். அதே மாதிரி ஒளியினுடைய வேகத்தில் நாம் போனோன்னா 8.2 நிமிஷத்தில் நாம் சூரியனை அடைஞ்சிடலாம். 4.3 வருஷத்தில் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர தொகுப்பான ஆல்ஃபா சென்டாரியை போய் அடைஞ்சிடலாம். அதே மாதிரி நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலக்சியாக இருக்கக்கூடிய ஆண்ட்ரோமெடா கேலக்சியை லைட்டுடைய ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணோன்னா 2.5 மில்லியன் வருடங்களில் போய் ரீச் ஆக முடியும். அதாவது 1 மில்லியன் அப்படிங்கிறது 10 லட்சம். அப்போ 2.5 மில்லியன் அப்படின்னா 2.5 இன்ட்டு 10 லட்சம் வருடங்களில் நாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்ட்ரோமேடா கேலக்சியை போய் அடைய முடியும். அதாவது 25 லட்சம் வருடங்களாகவும் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலக்சியான ஆண்ட்ரோமேடா கேலக்சியை போய் நாம் அடையிறதுக்கு. அதே மாதிரி அப்சர்வபிள் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம காணக்கூடிய பிரபஞ்சத்தின் எல்லையை தொடுவதற்கு நம்ம லைட்டோட ஸ்பீட்லேயே ட்ராவல் பண்ணோன்னாலே 46.5 பில்லியன் வருடங்கள் ஆகும். அதாவது 1 பில்லியன் அப்படிங்கிறது 100 கோடி. அப்போ 46.5 பில்லியன் அப்படின்னு சொல்லும் பொழுது 4650 கோடி வருடங்கள் ஒளியினுடைய வேகத்திலேயே நாம் பயணித்தோம்னா காணக்கூடிய பிரபஞ்சமாகிய அப்சர்வபிள் யூனிவர்ஸினுடைய எல்லையை டச் பண்ணுறதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்திருக்காங்க. அப்போ இதை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அப்சர்வபிள் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது பிரிந்து கொண்டே இருக்கக்கூடியது. சுவாமிஜி அவர்கள் ரொம்ப அழகாக சொல்கிறார் இல்லையா, ஒவ்வொரு க்ஷணத்துக்கு க்ஷணம் நிறைய நட்சத்திரங்களும் அணுக்களும் மூலக்கூறுகளும் பேரண்டங்களும் அழிந்து கொண்டே இருக்கின்றன. அதே மாதிரி உருவாகி கொண்டேயும் இருந்து கொண்டே இருக்கின்றன. அப்போ இந்த